வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கமகமன்னு ஒரு கத்திரிக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பிரியாணிக்கு அவ்வளோ அருமையான அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். சுட சுட ரைஸோட வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்கும். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க கத்திரிக்காய் கிரேவியை ஈஸியாக எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்டகாசமாய் அருமையாய் சமைத்திடுவோம், அறுசுவை ருசித்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது ரெசிபிஸ் இன் தமிழ். ஆஹா, இந்த கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலே தான் இந்த கத்திரிக்காய் கிரேவி ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இந்த காளான் கிரேவிக்கு இந்த மசாலா தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்க வேண்டிய விஷயம். இப்போது நான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒரு 10 ரெட் சில்லி மிளகாய் வத்தல் போட்டு நான் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஊற்றிருக்க எண்ணெயோட இதையும் சேர்த்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாயோட பச்சை வாசம் எல்லாமே நம்ம போகணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறி எடுத்துக்கோங்க. மிளகாய் தீஞ்சிடக்கூடாது, அதே சமயத்தில் மிளகாய் வறுபடாமலும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அந்த மிளகாய் வத்தல் எல்லாம் வறுத்த மிளகாய் வத்தலை நம்ம ஒரு ஜாருக்கு இருக்க ஆயிலிருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஆயில் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இதில் தான் இப்போ நம்ம அந்த கத்திரிக்காய் கிரேவி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த மிளகாயோட காரம் எல்லாம் நம்ம அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கு. உங்களுக்கு பார்த்திங்கனாலே நல்லா தெரியும், எண்ணெயோட கலர் மாறி வந்திருக்கு. இப்போது நான் ஒரு 15 வேர்க்கடலை இருக்கு இல்லையா, நில வேர்க்கடலை எடுத்து நான் இப்போது அந்த எண்ணெயில் ஆட் பண்ணி இதையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எதுக்கு ரோஸ்ட் பண்ணுறேன்னா, பச்சை வாசம் இருந்தால் அந்த டேஸ்ட்டு மாறிடும். அதுக்குள்ளே நான் ஒரு கத்திரிக்காயை நான் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி அதை திருப்பி 2ஆக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கத்திரிக்காயை 8ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது பாருங்கள், நம்ம வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போது அந்த எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க மிளகாய் வத்தலோட இந்த வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயோடு நீங்கள் போட்டு அரைக்க வேணாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை நம்ம இப்போது இந்த எண்ணெயில், வாணலில் இருக்க எண்ணெயே போதும், அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயும் வேணாம், ஹை ஃப்ளேம்லேயும் வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி கொடுத்து எடுத்துக்கோங்க. கிளறி கொடுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரும். அப்போ தான் டேஸ்ட்டு வந்து அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். மஞ்சத்தூள் நீங்கள் போட்டு வதக்கக்குள்ளே உங்களுக்கு காரத்தன்மை எதுவும் கத்திரிக்காயில் வராது. இப்போ பாருங்கள், நம்ம வதக்கி வச்சுருக்க மிளகாய் அண்டு வேர்க்கடலையோட ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி தோல் உரித்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸ் தக்காளி இன்றைக்கி நான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டு. தக்காளி வந்து நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த சைஸ் தக்காளியை 3 தக்காளி எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் இன்றைக்கி செய்கிறது 2 பேர்த்துக்கு தேவையான அளவுகள். நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு தேவையான அளவு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதங்கி வந்துடுச்சு. இதில் ஒரு 75% இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா, கத்திரிக்காயில் இருக்க தோலெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து சுருண்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது 2 கொத்து கருவேப்பிலையை நான் எண்ணெயிலே ஆட் பண்ணி இந்த கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் வதங்குற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை போடுறப்போ ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஃபஸ்ட்லேயே போடாமல் நம்ம இப்போ போடுறோம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். கொரப்பாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி தண்ணி ஊற்றியும் அரைச்சிடக்கூடாது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு நைஸ் பேஸ்ட்டாக வரலைன்னா நீங்கள் இன்னொரு தக்காளி இல்லைன்னா வெங்காயம் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வந்துடும். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க
கத்திரிக்காயோட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் இந்த இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இந்த கத்திரிக்காயை இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணி இப்போதைக்கு ஊற்ற வேணாம். நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டு நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை நம்ம இப்போது இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி வேணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி பதம் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியாட்டம் இருக்கும், அப்புறம் கிரேவி டேஸ்ட்டு வராது. அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸாக இருக்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் ஊற்றிடக்கூடாது. ஒரு மூடி போட்டு அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நமக்கு நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இன்னுமே நமக்கு ஒரு நிமிஷம் நல்லா வெந்துடுச்சுன்னா நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிய நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டு அருமையாக அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி நான் மிளகாய் போட்டிருக்க இடத்துல உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் இந்த கிரேவிக்கு ஒரு மிளகாய் காரம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இப்போது கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஈஸியாக ரெசிபி நம்ம சேனலில் நிறைய இருக்குது. அதையும் போய் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வேக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எள்ளு பொடி பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சமாக எள்ளு பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நம்ம போட்டிருந்த கத்திரிக்காய் எல்லாமே சூப்பராக வெந்து நமக்கு கிரேவி கும்முன்னு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் தரீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த நெய்யோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் போட வேணாம், அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். அதனால் இப்போ நெய் போட்டது நம்ம கிளறி கொடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நெய் போட்டுட்டு நான் அடுப்பு எதுவுமே ஃபுல்லாக இல்லை, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் கிரேவி ஜம்முன்னு கும்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம இந்த கத்திரிக்காய் கிரேவியை நான் ரைஸோடு தான் காம்பினேஷனாக செஞ்சுருக்கேன். நீங்களும் இதை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்காக தான் ஓப்பனில் இருக்குது, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி இன்னொரு சூப்பரான அட்டகாசமான அருமையான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் இந்த ரைஸோட டேஸ்ட் பண்ண ரெடி ஆகிட்டோம். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் உங்களை திருப்பி சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து டாட்டா, பாய் பாய்.